நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ பேச போகிறது வந்து மான் கராத்தே படத்தை பற்றி தான். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கேட்சியாக இருந்த இந்த டைட்டில் தான். எங்கள் டீமில் ஃபஸ்ட் நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஸ்கிரிப்ட் ரெடியான பிறகு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்போது டேரக்டர் சொன்னார் மான் கராத்தே அப்படின்னாரு. சார் மான் கராத்தே அப்படின்னா இந்த ஜெமினி படத்தில் வருமே அதானே அப்படின்னா அதே தாங்க அப்படின்னா. அது நிறைய பேர் என்னன்னு கேட்டாங்க, மான் கராத்தேனா என்னன்னு சொல்லி. அந்த படத்துலேயே அடிக்கடி வந்தே இருக்கும், பிரச்சனைனா எனக்கு மான் கராத்தே தெரியும், பிரச்சனைனா எனக்கு மான் கராத்தே தெரியும் அப்படின்னா. என்ன அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஒரு 4-5 பேர் நம்மளை அடிக்க சூழ்ந்துட்டாங்க அப்படின்னா மான் கராத்தே ஸ்டைலில் எஸ்கேப் ஆகுறது. என்னென்னா ஓடி போயிடுறது. மான் எப்படி துள்ளி குதித்து ஓடுமோ அந்த மாதிரி ஓடி போயிடுறது. பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தன், அவன் லைஃப்பில் என்ன நடக்குது அந்த லவ்னால அப்படிங்கிறது தான் இந்த மான் கராத்தே. இன்னைக்கு இந்த கையால் அடி வாங்குறவன் என்ன ஆக போறானோ. லைவா மர்டர் பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பஞ்ச்ல அவர் சாவறத பாப்பீங்க. முருகதாஸ் சாரோட கதை அப்படின்ன பிறகு ஓகே இது டைரக்ட் பண்ண போகிறது அவரோட அசோசியேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குமரன் சார், அவர்கிட்ட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர். அண்ட் திருக்குமரன் சாரை பற்றி சொல்லணுன்னா 14 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல படம் பண்ணணும், டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஓடிட்டு இருந்தவர். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா விஷன் தான். நம்ம இப்படி தான் இருக்கணும், இதுதான் இவ்வளோ தான் பண்ணணும்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருப்பார். ஃப்ரம் என்னோடய லுக்கில் இருந்தே நான் பயந்தப்பெல்லாம் அவர் வந்து பண்ணலாம் வாங்க இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸும் அவர் கொடுக்கவே மாட்டார். நீங்கள் வாங்க பாருங்கள் அப்படி மாதிரி எல்லாத்துக்குமே தான் சொல்லுவார். சார் இந்த சாங் எப்படி சார் இப்படி, நீங்கள் வாங்க பண்ணுங்க பாருங்கள் அப்படிம்பார். அவர்கிட்ட அந்த பிளான் வந்து கிளியராக இருந்தது. அதனால தான் அவர் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு 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 டீம் அழகாக ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை அழகாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அண்டு சொன்ன நாளுக்குள்ளே ஷூட்டை முடித்தார், சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஷூட்டை முடித்ததுன்றது நிச்சயமாக அவர் தான் ரீசன் நினைக்கிறேன். என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னா அப்பா வச்சிருக்கிற காம்படிஷனில் வின் பண்ணணும். எந்த காம்படிஷனா இருந்தாலும் அசால்ட்டா பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். சினிமாட்டோகிராஃபர் அவங்க தான் நம்மளை வந்து எப்படி இருக்கணும், இந்த படம் எப்படி லுக் அண்ட் ஃபீல் இருக்குன்னு டேரக்டர் நினைக்கிறாரோ அது மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ட்ரெய்லர் பார்த்தவங்க வந்து நல்லா இருக்குது, விஷுவலாக சூப்பராக இருக்குது. சாங் பார்த்தவங்களும் விஷுவலாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம், பாக்ஸிங் ஷார்ட்ஸ்லாம் அப்படின்னு சொன்னால் எல்லா கிரெடிட்டுமே சுகுமார் சாருக்கு தான். அவர் இப்போது ஒவ்வொரு படங்களாக தான் சூஸ் பண்ணி பண்ணிருக்காரு. ஒவ்வொன்றும் வேறு ஜானரில் இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. கும்கிக்கு அப்புறம் நிமிர்ந்து நெல் வேறு ஒரு ஸ்டைல், நிமிர்ந்து நெல்லுக்கு அப்புறம் இந்த மான் கராத்தே இது வேறு ஒரு பேட்டர்னில் இருக்கணும்னு. அண்ட் அவர் தான் இந்த கலர் டோன்லாம் செட் பண்ணது. இப்படி இருக்கணும் காஸ்டியூம்ஸு, இப்படி இருக்கணும் அப்படின்றது. அண்ட் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த லுக்கெல்லாம் அப்படி இப்படி அதாவது பார்த்து க்ளோ பண்ணி விடுங்க சார், நம்மளை கொஞ்சம் அழகாக லைட்டு கீட்லாம் போட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவராக சொல்லுவார். அண்ட் இந்த படத்தில் நான் நல்லா அழகாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் சுகுமார் சார் தான். மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்கூட்டுல பட்டானிட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா, குச்சி ஐஸ்ல எச்சி வச்சவ பிச்சு என்ன தின்னா, கோழி கண்ணுல பீலிங் காட்டிதான் காலி பண்ணா. ஹன்சிகா வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல்லாம் வரும்போது பயங்கர குவைட். நேராக வருவாங்க, உட்காருவாங்க, ஷார்ட் அப்படின்னு சொன்னால் வருவாங்க, நடிப்பாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே புதுசாக எனக்கு யாரையுமே தெரியாது இந்த செட்டில். அண்ட் எப்படி இருக்கும் என்னன்றது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு செகண்ட் ஷெடியூல் போச்சு. அண்ட் தேர்ட் ஷெடியூல்லாம் வர்றப்பெல்லாம் வந்து எல்லாரையும் வம்பிழுக்கிறது செட்டில் ஃபுல்லாக. முக்கியமாக டேரக்டர் வந்து செம்ம கலாய்ப்பாங்க. அவங்க கலாய்ச்சிட்டு நான் சிரிச்சிட்டு இருப்பேன், என்னை கோர்த்துட்ருவாங்க. சிவா வந்து உங்களை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அப்படிங்களா, வாங்க டேக் வருவீங்கள, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4 டேக் வாங்குறேன் அப்படிம்பாரு. ஸோ அப்படி ஆள் தான் ஹன்சிகா. பயங்கரமாக துருதுருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர் அவங்க. அண்ட் ஃப்ளைட்டில் நாங்கள் சாங்க்கெலாம் போகும்போது அங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வம்பிழுத்து விட்டு என்னை கை காட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேஷுவலாக அசால்ட்டாக பண்ணுவாங்க.
அனிருத் பற்றி சொல்லணும். அனிருத்தையும் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சார்னு கூப்பிட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பழக்கம் தான். இன்றைக்கி 22 வயசில் வந்து 5 ஆல்பம் பண்ணியிருக்காரு. 5 ஆல்பமுமே மக்களை போய் ரீச் ஆகிருக்கு, பெருசாக பேசப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு இந்த ஏஜில் ஒரு பெரிய சென்சேஷனாக இருக்கார். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். இப்படி இருக்க ஒருத்தரோட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கதே நமக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லையா? அண்ட் அந்த வகையில் அவரோட ஒர்க் பண்ணுறது அண்ட் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸோடு ஒர்க் பண்ணுறது எப்போவுமே இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். சந்தோஷன்றதை தாண்டி நான் அதான் சொல்லுவேன். இப்போ ஆர்ஆர் ஒர்க் பண்ணிருக்கும் போது கூட அவர் எவ்வளோ ஒவ்வொரு படத்துக்கும் இந்த ஏஜுக்குள்ளே நிறையா படங்கள் பண்ணோம், மெச்சூர்டாக படங்கள் பண்ணோம். இன்றைக்கி முருகதாஸ் சாரோட, விஜய் சாரோட படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காருன்னா அவர் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத கூட வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். அண்ட் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு. அனிருத் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ரோட்டு மேல மாட விட்டு தக்காளியா என்ன உருட்டி விட்டா நாஸ்டா துண்ணுட்டு நீட்டா தூங்குவேன் ஆங்கோயால இப்ப காதல் வந்து ஆடுறேன். இந்த படம் வந்து எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், ஏஆர் முருகதாஸ் சார் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மதன் சார் நான் வந்து வருத்தப்படா வாலி பசங்க அவரோட கம்பெனியில் தான் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே அவர் பழக்கம். ஏன்னா கேடி பில்லா அவர் தான் ரிலீஸ் பண்ணார். நான் பாண்டராஜ் சார் ப்ரொடக்ஷனில் பண்ணாலுமே அவர் தான் ரிலீஸ் பண்ணார். இன்றைக்கி இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய லுக் அண்ட் ஃபீல் அண்டு டேரக்டருக்கு ஒரு நியூ கம்மருக்கு அண்ட் எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஒரு படம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து மிக முக்கியமான காரணம் மதன் சார். அவருக்கு பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் கேட்டாங்க தொடர்ந்து அவருக்கே பண்ணுறீங்களே, கேடி பிளாக் விளையாடுறாங்க, விவிஎஸ், மான் கராத்தே அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஈக்குவேஷன், அது ஒரு இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது செட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். வேறு ரீசனே கிடையாது. 2 பேருக்குமான இன்ட்ரெஸ்ட் பண்ணேன். அண்ட் என்னோடய ஸ்கூல் சீனியர் அவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்று செய்கிறதுனால படங்கள் பண்ணுறோம். அண்ட் அவர் கூட கோ ப்ரொடியூசர் ஜேம்ஸ் சார் அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ராஜா சார், இவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த என்டையர் டீம் சார்பாகவும் அவங்க இந்த படம் உருவாகிறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்தது. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே. ஹன்சிகா இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஏன் ஹன்சிகா எப்படி இந்த படத்தில் இந்த மாதிரி நிறையா கேள்வி இந்த படம் பார்க்கும்போது அது தோணுதுன்னு நினைக்கிறேன். படத்துக்கு பெரிய ப்ளஸ் அவங்க. அண்ட் அதே மாதிரி முருகதாஸ் சாரோட கதை இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இது எல்லாமே சேர்கிறதுக்கு காரணமாக இருந்து அவருடைய ஸ்டோரி தான். அவருடைய ஸ்டோரியில் ஒரு கமர்ஷியலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி படமாக இருந்தாலும் அதுக்குள்ளே சின்னதாக புதுசான விஷயங்கள் குட்டி குட்டியாக அங்கங்கே நிறையா இருக்கும். அது இந்த படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சதீஷ் எதிர்நீச்சலில் என் கூட பண்ணவர் மெரினா, அதெல்லாம் அவர் இதில் நடிச்சிருக்கார் காமெடி ஏரியாவில். அண்ட் கெஸ்ட் ரோலில் சூரியன் வரார் ஒரு 10 மினிட்ஸ். ஸோ இப்படி ஒரு சின்ன ஃபேண்டசி. நான் சொன்னல முதல் 10 மினிட்ஸ் நான் இல்லாத அந்த 10 மினிட்ஸ் ஒரு சின்ன ஃபேண்டசி. அதுக்கப்புறம் நிறையா லவ், ஒரு கலர்ஃபுல்லான விஷுவல் சாங்ஸு, அனிருத்தோட மியூசிக், சதீஷ் சூரி இவங்களோட காமெடி, இது கூட ஒரு சின்ன ஆக்ஷன், இப்படின்றது தான் இந்த படம். நீங்கள் நிறைய எதிர்பார்த்தெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நம்பிவாங்க. அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஃபைனலாக நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். நல்லா நெய் குழந்த மாதிரி செம்மையா இருக்கீங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைல்ல? மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்கூட்டுல வட்டம் விட்டு போனா மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா. அந்த பொண்ணு எப்படி சார் உங்களுக்கு செட் பண்றது? அப்ப என்ன அந்த பொண்ணுக்கு செட் பண்ணி விடுங்க. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. பொய் சொல்லி கழட்டி விடுறது பொண்ணுங்க பாலிசிடா. பொய் சொல்லியாவது பிக்கப் பண்றதுதான் பசங்க பாலிசி. என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னா அப்பா வச்சிருக்கிற காம்படிஷன்ல வின் பண்ணணுமா? எந்த காம்படிஷனா இருந்தாலும் அசால்ட்டா பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி, நல்லா டின்மோர் மாதிரி இருக்கப்போ. சரி 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 கம பதனி சரி
மப்ப 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 தனி தனி தப்பமா தண்ணி அடிச்சா தப்பமா திட்டாமா கோப்பமா ஆமா இன்னைக்கு இந்த கையால அடி வாங்குறவன் என்ன ஆக போறானோ. லைவா மர்டர் பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பஞ்ச்ல அவ சாவறத பாப்பீங்க. ரிங்ல வச்சு அவனை ஒரு அடியாவது அடிக்கணும் கோச். அடிச்சுட்டு அவன் கண்ணை நான் பார்க்கணும். मान कराते ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஆடியோ வந்து ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ஐடியூன்ஸில் இந்தியா லெவலில் நம்பர் 1 கொண்டு வந்ததுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெய்லருக்கு வந்து 10 lakh வியூஸ் யூடியூப்பில் கொடுத்ததுக்கு. அண்ட் அதுக்கெலாம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து பெரிய 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 தேங்க்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு. பட் இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் படத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஒரு 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 சூப்பரான டீமோட சின்சியர் எஃபர்ட் இது. அது எவ்வளோ சின்சியராக இருந்ததுன்னு நீங்கள் படம் பார்த்து சொல்லணும். அண்ட் நீங்கள் சொல்கிற ரிசல்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்கூட்டுல வட்டம் விட்டு போனா மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா குச்சி ஐஸ்ல எச்சி வச்சவ பிச்சு என்ன தின்னா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், நான் டைரக்டர் கிருஷ்ணா. ஒரு பட்டர்ஃப்ளை இந்த ஸ்டமக் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அது ஒரு மாதிரி ஒரு த்ரில் எமோஷன். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஐம் கெட்டிங் வெரி குட் ரெஸ்பான்ஸ். அது ஐம் ரியலி ஹாப்பி டு ஹியர் தட். இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் 100% ஐ கேன் பி சாட்டிஸ்ஃபைட். படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்த்துட்டு யூ கிவ் கமெண்ட்ஸ். தேங்க்யூ. கரட்டு காட்டுக்குள்ள மொளச்ச நல்ல போல மொரட்டு நெஞ்சுக்குள்ள முட்டி வந்து மாலை. ஹீரோயின்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வந்துச்சு. பட் த்ரூ அவுட் தி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒர்க் பண்ண எல்லாருமே அப்படியே கிரேட் ஜாப். நெடுஞ்சாலை படம் பார்த்தேன். எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் நெடுஞ்சாலை படத்தோட ஹீரோயின் சிவதா பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சத்யம் தியேட்டர்ஸ் நின்றுட்டு இருக்கோம். நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ ஃபீலிங் ரியலி எக்ஸைட்டட். ஒரு எக்ஸாம் ரிசல்ட் கிடைச்ச மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாவே. நான் நெடுஞ்சாலை படத்தோட ஹீரோ ஆரி பேசுகிறேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு, யூஎஸ் எல்லா பக்கமும் வேர்ல்டு வைடு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. மீடியா சைட்லேயும் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வி ஆர் ஓவர்வெல்மிங். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நெடுஞ்சாலை படத்துலேருந்து வெளியே வரும். உண்மையிலே எல்லாரும் வந்து நிச்சயம் இந்த படத்தை பார்க்கணும். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போட்டிருக்காங்க. என்னோட நண்பர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, மிஸ்டர் அகில் ஆரி. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் மூவி. ப்ளீஸ் என்கரேஜ் சச் குட் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ. வணக்கம், திஸ் இஸ் பாலாஜி. நெடுஞ்சாலை படம் பார்த்துட்டு வெளில வரேன். இன்ஃபேக்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தபோது இது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதில்ல. ஒரு ப்ரில்லியண்ட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதை விட ப்ரில்லியண்ட்டான செகண்ட் ஹாஃப். அண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் உழைச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஒரு தமிழ் படம் கிட்டத்தட்ட 2 வருஷம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு படம்
இவ்வளோ தூரம் ஒரு படத்துக்கு உழைக்க முடியும், மெனக்கெட முடியும் அப்படின்னு காமிக்கிற ஒரு படமாக நெடுஞ்சாலை இருக்குது. அண்ட் இந்த படத்தை பற்றி குறையே எதுவுமே சொல்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எந்தவித ஒரு ரெக்கக்னைஸ் ஸ்டார் காஸ்ட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் காஸ்ட்டை எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக நடிக்க வைக்க முடியும் அப்படின்ட்டு டைரக்டர் கிருஷ்ணா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் ஒன் ஆஃப் த கீ ரோல்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் ஆகட்டும், இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க், ராஜவேல் ஒளிவீரன் அவர் ரொம்ப பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு கேமராமேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அண்ட் நல்ல படம் வரணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வந்தால் வந்துட்டு அதை என்றைக்காவது ஒரு நாள் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. அப்படிலாம் விடாதீங்க. நெடுஞ்சாலை இஸ் அ மூவி விச் யூ கேன் என்ஜாய் ஒன்லி இன் தியேட்டர்ஸ். அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பிரில்லியன்ட் சப்ளாட்ஸ் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி என்டர்டெய்னிங் as well as வெரி டச்சிங் கிளைமேக்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வந்துச்சு. ஸோ ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ். தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க போதும். பட் ஆல் த மோர் நெடுஞ்சாலை பிரில்லியன்ட். வித்தார கள்ளி ஒன்ன கொத்தாக அள்ளி வந்து புத்தான போட்டு சின்ன நெஞ்சுக்குள்ள பூட்ட வரவா தனியே தனியே. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. டைரக்டர் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு போல, தப்பான வழியில் வந்த படம் எப்போவுமே நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து சொன்ன வித கிளைமேக்ஸ் சீனில் ரியலி சூப்பர். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். மூவியில் பிஜிஎம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆக்டிங் அண்டு போலீஸ் அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நெடுஞ்சாலை டீம், நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்லா இருக்கும்னு, அதோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேரக்டரைசேஷன் எல்லாமே ஒரு ஹைவேல எப்படி ஒரு ஸ்டோரி கரெக்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. லாஜிக்கலாக முடிச்சு சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபீல் கிரேட். வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் சத்யா. நெடுஞ்சாலை இப்போது ஷோ போயிட்டுருக்கு. நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. எனக்கு வந்து என்னென்னா, எப்போ உதயநிதி சார் வாங்கினாருன்னும் போது ஒரு ஃபீல் வந்ததோ, இப்போ வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வரும்போதே நிஜமாகவே ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் தென் அது என்னன்னு சொல்ல முடியல. ஏன்னா கிருஷ்ணா வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சேன். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. எனக்கு அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நெடுஞ்சாலை படம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா சாரோடதும் என்டையர் டீமோடதும் ஒரு பெரிய எஃபர்ட். அதுவும் ஒரு வருஷம் ஒன்றும் இல்லை, 2-3 வருஷம் சாரை பற்றி சொல்லணும்னா ஹி ஹஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக இன்றைக்கி படம் ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும்போது அவங்க கையெல்லாம் தட்டும்போது நிஜமாவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு தேட்டரில் இந்த படத்தை பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நல்லா தான் வச்சிருக்க உடம்பு. எங்க இப்போ நான் ஒன்று செஞ்ச மாதிரி என்ன செய்ய பாப்போம். ராத்திரியான காவை காக்க வந்துடுற, காலையில் வந்தால் காலை மடக்கிட்டு தூங்கிடுற. அதான் நானே லவ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். சீக்கிரம் பண்ணிட்டுப்பா. എന്തോന്ന് വേഗം ലവ് ചെയ്തിട്ട് പോവാനാ? അത് ശരി. லவ்னா எப்படி பண்ணுன்னு தெரியுமா? கமலஹாசன் மாதிரி பண்ணும். அப்போ அந்த ஆளே போய் செய்யறது. அது கவர் எடுத்துக்கணும்ல. சரி சரி, ஒரு நச்சுக்கா கொடு, நான் போயிடுறேன். எனக்கா? நச்சுக்கா நச்சுக்கா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படம் உண்மையே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு லவ் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு இந்த படத்தை நல்லா காட்டிருக்காங்க. சில்லுன்னு ஒரு கதை அந்த அந்த இதுவில் நாங்கள் வந்து இது அதுக்கு மேலேயே இருந்துச்சு. படம் உண்மையே சூப்பராக இருந்துச்சு. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த மூவி, இட்ஸ் வெரி குட். படம் பார்த்து இப்போ தான் ஆடியன்ஸில் வெளியில் வந்தாங்க. பார்த்துட்டு முதல்ல அடையாளமே தெரியல நான் தான் பண்ணியிருக்கேன்றது. ஸோ ஆனால் தெரிஞ்சோடனே அவங்க வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் மூவின்னு தெரியலலாம் சொல்லும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக கிடச்சிட்ருக்கு. ஸோ அதுவே எங்களுக்கு ஹோல் டீமுக்கு ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது. சுட்டு தச்சு கண்காட்சி பார்க்கையில அன்னாசி பழம் போல என்ன வெட்டி தின்ன அடியே கொடுவா நொடியே அடியே கருவா மொழியே. சல்லிப்பய இவ மனசுல நீதான் மல்லி செடிய வச்ச ஓட்ட காசு என்ன உருப்படியாக்கி நெஞ்சு குழியில் வச்ச ஆடி பாடி ஒன்ன பார்த்தா ஒரு கிறுக்கு முடிக்குதே தலை மேல ஒரு மேகம் அட தமுக்கு அடிக்குதே கோழிய போல என் ஒரு கத்தனி அடி வர சாம
வந்து புத்தான போட்டு சின்ன நெஞ்சுக்குள்ள பூட்ட வரவா தனியே தனியே வருவா விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே எதுவும் வேண்டாமே பெண்ணே உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே எதுவும் வேண்டாமே பெண்ணே என் கனவினில் வந்த காதலியே கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே நான் தேடி தேடி அலைஞ்சிட்டேன் என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன் நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன் அட ஒன்ன வாங்கிட்டேன் நீ தினம் சிரிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே நான் உன்னை ரசிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே நான் காற்றாய் மாறி போவேனே அன்பே கைவிரல் தீண்டி சென்றாலே என் இருவகள் நீளும் தன்னாலே இனி பகலை விரும்ப மாட்டேனே அன்பே அழகான இந்த காதல் அன்பாலே நிஜமாச்சே உயிரோடு உணர்வாக நம் காதல் கலந்தாச்சே நீ தினம் சிரிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே நான் உன்னை ரசிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே எதுவும் வேண்டாமே பெண்ணே உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே வேறு எதுவும் வேண்டாமே அன்பே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன் மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன் மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னையே அப்பா கிட்ட உன்னை பற்றி பேசியிருக்கேன். அவர் ஊருக்கு வந்து என்ன மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. குக்கிங்கா டெய்லி நான் தானே பண்ணுறேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா நீயே பண்ணு. டே ப்ளீஸ் டே டேய் அப்பனா கேவலமாக இருக்கும்டா. பரவாயில்ல எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நீயே பண்ணு. டேய் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ் 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 ஏன்டா இப்படி பண்ணுற? நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும் உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும் மணல் மீது தூரும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி முதல் பெண்தானே நீதானே எனக்குள்ளானே ஏற்பேனே இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. அப்புறம்ண்ணா மது எப்படி? சட்டுன்னு கோவம் வந்துடும். ஆனால் அவளுக்கு பிடிச்சவங்க எது சொன்னாலும் நம்புவா. ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன். உன்னை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன்? எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். இனிமேல் நானே நீயானே இவன் பின்னாலே போவேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன் மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன். 6 கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன். 6 கடல் நான் பார்க்கிறேன். கண்ணால எதையோ காணாத இவதான் கண்ணீரை பார்த்தேனே. இனி என்னோட அழகு பொன்னான உலக உன்னால பார்ப்பேனே.
படும் வரை